நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அன்னவாசலுக்கு பக்கத்தில் உள்ள சித்தனவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. வரலாற்று சிறப்புமிக்க இடம் இது. நல்ல பெரிய பரப்பளவில் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரலாற்றை தன்னோட மலைக்குள்ளார ஒளிச்சு வச்சுருக்கு. அதை பற்றி சித்தனவாசல் பேர். The place name is சித்தனவாசல். It is located in the district called Pudukkottai. This is the natural ambience. Let's see the Jain temple, boating area, and some other historical contributions by our historical ancestors. Thank you. I am Sudhakar V, being human. நம்ம வந்து சித்தனவாசல். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து புதுக்கோட்டை மாவட்டம். இது தஞ்சாவூர்லேருந்து பிரிஞ்சிருக்கு இல்லைங்களா, தனியாக இப்போ பிரிஞ்சிருக்கு. இந்த மாவட்டத்தோட சிறப்பு வந்து நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. இதில் குறிப்பாக மக்கள் வந்து கொஞ்சம் கேட்டால் ஒரு நல்ல ஒரு அக்கறையோட பதில் சொல்கிறாங்க. அது ஒரு யதார்த்தமான குணமாக இருக்குது. தஞ்சாவூருக்கு அடுத்தது இணையான ஒரு நல்ல மக்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ட்ரன்ஸில் வந்து நான் விசாரித்தப்போ நம்ம அண்ணன் வந்து ஒரு பதிவு சொன்னார். ஸோ அது அவரோட வாயிலே அவர் சொல்லட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பதிவு பண்ணுறேன். ஆனால் ஜஸ்ட் அப்படியே சொல்லுங்கண்ணா. இது கிபி 7ஆம் நூற்றாண்டுடைய சமணர் ஓவியம், சமணர் தியான மண்டபம். ஓ, சமணர் பெட்டு தனி எல்லா தகவலும் அங்கங்கே போர்டு இருக்கு. ஓகே. அது இல்லாமல் கைடு இருக்காங்க. தேவையான தகவல் எல்லாமே சேகரிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நல்ல விஷயண்ணா. நன்றிண்ணா. என் பெயர் சுதாகர்ண்ணா. சென்னைங்கண்ணா. அதை கேட்ட உடனே பதில் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு. பதில் வந்து யார் வேணாலும் சொல்ல முடியும். ஆனால் தன்மையாக சொல்கிறதுன்றது சிலராளர் மட்டும் தான் முடியும். அதுக்கு நல்ல எண்ணங்கள் வேணும். அப்படி இருந்ததுனால அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவரோட விருப்பத்திலே வந்து இந்த பதிவு பண்ணேன். இது வந்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அதாவது நம்ம 1300 வருஷம், 1300 years ஓல்டு இது. ஸோ ஒரு தகவல் பேசிக்காக தெரியணுன்றதுக்காக நான் இதை பதிவு பண்ணுறேன். நன்றி. மேலும் அப்படியே காணொலியை தொடர்ந்து இது பண்ணுவோம். வில் கண்டினியூ வித் த ஜர்னி. அண்ட் தேர் இஸ் எ ஸ்பெஷல் நோட்டீஸ், முக்கிய அறிவிப்பு. மேக்ஸிமம் டூரிஸ்ட் பிளேஸுன்றதுனால குடிச்சிட்டு வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எவ்வளோ அருமையாக இயற்கையாக அழகாக இருக்குது. இந்த பறவைகளோட சத்தம், இந்த போட் ரைடிங் இருக்குது. பார்த்திங்கன்னா போட் ரைடிங்கோட அது அந்த பக்கம் என்ட்ரி. இது சின்ன ஒரு போட்டிங் சென்டர். அதாவது டேரிஃபு ஒரு ஆளுக்கு 70 ரூபா, 2 பர்சன்னா 100 ருபீஸு. அப்படியே ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. பள்ளி மாணவர்களுக்கு கன்செஷன்ஸ் இருக்குதுல. அண்ணா வணக்கம்ண்ணா. இது இயற்கையான ஒரு இதுவாண்ணா, நீர்த்தேக்கம்ண்ணா? செயற்கையாக உருவாக்கப்பட்டது இல்லைங்களா? ஆனால் இது ரொம்ப வருஷமாக இருக்குது இல்லைங்களா? 2010 தான் ஆரம்பிச்சிருக்குங்களா? அப்போ இப்போ அதுதான் இப்போ மன்னர்கள் காலத்தோட இது பண்ணது. சின்ன பசங்களுக்கு வந்தால் கொஞ்சம் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா?
மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு ஐயோ படகுல போகிறோமே அப்படின்ட்டு ஒரு நன்றிண்ணா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நைஸ் டு மீட் யூ. அதாவது சின்ன பசங்களுக்கான சிறுவர் பூங்கா அமைச்சு வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ் பார்க். அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்களா, இது ஆலமரத்தோட விழுது, எவ்வளோ விழுது பாருங்கள். அவ்வளோ உறுதியான விழுதுகள். மரம் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. என்ன குப்பை போட்டு இடத்த இது பண்ணிடுறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நம்ம பூமியை நம்ம தான் சுத்தமாக வச்சுருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். இசை நீர் ஊற்று செல்லும் வழி, இசை நீர் ஊற்று செல்லும் வழி பார்த்தீங்களா, அப்படியே உள்ளே போகுது. ஆலமரத்து விழுது இது அன்பு வாழும் கூடு, இசை நீர் ஊற்று மியூசிக்கல் ஃபவுண்டைன். இது மாடுக்காக வந்து கால்நடை தீவனம். இது என்னங்கன்னா மியூசிக்கல். இது வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் ரெடி ஆகலை. ஓகே. என்ட்ரன்ஸில் ஒரு டிக்கெட்டு 10 ரூபா. இது போக வந்து ராக்கட்டு, ஜெயின் டெம்பிள், இதுக்கெல்லாம் வந்து சமண குடைவரை கோயில், இதுக்கெல்லாம் வந்து நுழைவுச்சீட்டு இங்கே வாங்க வேண்டியது இருக்குது. குடைவரை கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து தனி டிக்கெட்டு. அக்கா எவ்வளோங்கக்கா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு குடைவரை கோயிலுக்கு? 25ங்களா? ஓகே. ஒரு ஆளுங்கக்கா? ஓகே. ஒரு டிக்கெட் வந்து 25 ருபீஸு. ஸோ சேஞ்ச் வச்சுக்கிறது பெட்ரு. உங்களுக்கு போகிறதுக்கான வழி. அப்படியே நம்ம சீண்டாமல் இருக்கோம்னா இயற்கை அழகாகவே இருக்குது. இது வந்து டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 25. அந்த டிக்கெட் இல்லைப்பா, வச்சுருக்கோம். ஒரு ஆள் தானே? ஒரு ஆள் தான். 25 ரூபா ஒரு ஆளுக்கு 25. என்ட்ரன்ஸு குடைவரை கோயில். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார போகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது, ஃபீலாக தான் இருக்குது. திருமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இருக்குது.
பக்கத்துலேயே வந்து திவ்ய தேசம்ன்ற சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் பக்கத்துலேயே இருக்கும். அது ஒரு நல்ல அழகான ஒரு பாருங்களேன், பிரம்மாண்டமாக இருக்குதுப்பா. எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஐயோ, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். வாழ்நாளில் கண்டிப்பாக இவ்வளோ நாள் கழித்து வந்ததே எனக்கு ஒரு பெரிய ரிலே ஆகுது. நான் 6 மாதமாக தஞ்சாவூரில் இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற இந்த கோயிலுக்கு, இந்த குடைவரை கோயிலுக்கு நம்மளால் வர முடியல. நம்மளோட வரலாற்று நம்மளே தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் வெளியூர்காரன் தெரிஞ்சிக்கல அப்படின்றதுல வருத்தமே இல்லை. சுனை நீர் வழியாக வருது. மலையிலேருந்து தேங்கி வர தண்ணி. எனக்கு தெரிஞ்சு மழை காலத்தில் வந்து அருமையாக இருக்கும். இன்னும் இவ்வளோ அற்புதமாக அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கர்நாடகாவில் வந்து பகல்கோட்டுன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த பகல்கோட்டு டிஸ்ட்ரிக்டில் இதே மாதிரி ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் சேம் டிட்டோ மாதிரி இருக்கும். பகல்கோட்டில் பதாமின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அதில் வந்து கேவ் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற சரி அப்படிங்களா சார்? இதுதான் வந்து ஜெயின் டெம்பிள். அதாவது சமணர்கள் வந்து குடைவரை கோயில் உருவாக்கி, காற்று நல்லா அடிக்கும். பார்த்திங்களா, மலை எவ்வளோ உயரத்தில் இருக்குது பாருங்கள். போது எவ்வளோ ஸ்டீப்பாக போகுது பாருங்கள். பாருங்க, பக்கத்துலேயே அப்படியே விழுற மாதிரி அப்படியே போகுது. கண்ணு கெட்டின தூரம் யாருமே இல்லை பாருங்க. அப்படியே வந்து இந்த பாதை வழியாக பார்த்தீங்களா துளைகள்லாம் இட்டுருக்குறாங்க. எதுக்காக இந்த துளை இட்டுருக்காங்கன்னு தெரியல. கம்பி வைக்கிறதுக்காக நினைக்கிறேன்.
பார்த்தீங்களா, நீர் குமிழ். ஃபுல்லாக விவசாயம்தான். எவ்வளோ சரிவாக இருக்குது பாருங்கள். அப்படியே சரிவை நடந்து போகிற செருப்பு அப்படியே பக்கத்துலேயே வந்து கால் பக்கத்துலேயே வந்து சரிவாக அப்படியே போகுது. இடையில இந்த கம்பி போட்டு இது பண்ணிக்கிறாங்க. பள்ளம் தோண்டி இந்த இதுக்காக சேஃப்டிக்காக கட்டப்பட்ட கம்பிகள், பாதுகாப்பு நலன் கருதி. இது சித்தனை வாசலோட குடைவரை கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்படி போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து வந்துருக்குமா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தெரியுதா. அப்படியே போகுது, அப்படியே போகுது. யாரும் சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம சமண முனிவர்கள் வந்து தங்கியிருக்காங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுங்களா. நல்ல ப்ளசண்ட்டான
வணக்கம்.